கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் அன்பு கூறக்கூடிய காரியமானது பெரும்பாலான ஜனங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, தங்களுடைய சுகத்துக்காக, தங்களுடைய விடுதலைக்காக, தங்களுடைய பிரச்சனைகள் நீங்குவதற்காக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறதும் அவரை தேடுகிறதும் அவரை ஆராதிக்கிறதும் என்று சொல்லக்கூடிய நிலைகள் காணப்படும். ஆனால் தேவ சமூகத்தில் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு என்னவென்று சொன்னால், இந்த இயேசு எனக்காக, என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக நித்திய பரிகாரமாய் எனக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர், எனக்காக ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர், அவர் மரித்தது எனக்காக, அவர் ரத்தம் சிந்தினது எனக்காக, அவர் பாடுபட்டது எனக்காக, அவர் மரணத்தை ருசி பார்த்தது எனக்காக, உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்ந்து அவரை நேசிக்கக்கூடிய காரியத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். எனவே நாம் கர்த்தரை எதற்காக நேசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்தி கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய உலக பிரகாரமான நன்மைகளுக்காக உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிற நிலைகளெல்லாம் மாறி, அப்பா, எனக்காய் ஜீவனை கொடுத்தவர், எனக்காய் பரிகாரமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர், எனக்காக வாழ்ந்திருக்கிறவர் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்ந்து உம்முடைய அன்பிலே நாங்கள் பெருகவும், அப்பா, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கவும், உம்முடைய அன்பின் நிமித்தமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நீர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.